இன்று காலப்போக்கில் கார்த்திகை என்பது ஒரு முருகனுடைய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. கார்த்திகை மாதம் அ வயல்வெளிகளில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த வேளையில் சொக்கப்பனை எரித்தல், மாவலி சுற்றுதல் இது எல்லாம் அ அந்த பூச்சி விரட்டியாக அந்த பால் பருவத்தில் வரக்கூடிய அந்த பயிர்களுக்கான பூச்சி விரட்டியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும். தமிழர்களுக்காக பல திருவிழாக்கள் இருந்தாலும் பொங்கல் என்பது தான் எங்களுக்கான தை மாதம் 1ஆம் தேதி. அது எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அதுதான் தமிழர்களுக்கான புது வருட பிறப்பு. தமிழர்கள் புத்தாண்டு என்பது ஒரு டிபேட் அதாவது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இப்படி தமிழ் மாதங்கள் என்று நாம் இன்று சொல்லக்கூடிய தமிழ் மாதங்கள் உண்மையிலேயே சமஸ்கிருத மாதங்கள் பெயர்கள் தான். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இரவு நேர நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. இன்றைய நிகழ்ச்சி தமிழும் தமிழர் நிகழ்ச்சி. வளமையாக திரு சிவானந்தன் அவர்கள் தொகுத்து வழங்குவார் என்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பின் விஜய் ராஜகோபால். சிவானந்தன் என்று நிகழ்ச்சியை இன்றைக்கு பதிலாக நேற்று நிகழ்ச்சியை வழங்கியிருந்தார் என்பதும் நீங்கள் அறிந்ததே. இன்றைய நிகழ்ச்சியும் வழங்கும் போல எங்களுடைய முகநூல் மற்றும் யூடியூப், அது மட்டுமல்லாது எங்களுடைய சிறப்பு வானொலி பட்டிகள் தாயகம்.net என்ற எங்களுடைய இணையதளத்தின் ஊடாகவும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்றைய நிகழ்ச்சி தமிழும் தமிழர் நிகழ்ச்சி. தமிழும் தமிழர் நிகழ்ச்சியிலே வளமையாக நேர்காணல்கள் அல்லது வேறு சில விடயங்களை நாங்கள் பேசுவது வளமை, ஒரு தலைப்பின் கீழே பேசுவது வளமை. அந்த வகையிலே இன்று நாங்கள் ஒரு சிறப்பு நேர்காணல் ஒன்றை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். அந்த சிறப்பு நேர்காணல் உங்களுக்கு தெரியும், கடந்த தமிழர்கள் வாழ்கின்ற இடமெல்லாம் தைப்பொங்கலை நாங்கள் மறப்பதில்லை. அந்த வகையிலே தைப்பொங்கல் திருநாள் வருகின்றது 14ஆம் தேதி. இந்த தைப்பொங்கல் திருநாளை நாங்கள் அங்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்த நாட்களிலிருந்து அனுஷ்டித்து வருகின்றோம். இருந்தாலும் கடந்த ஆண்டுகளில் சிறப்பான முறையிலே, கடந்த 2-3 ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பொங்கலாக நடைபெற்று வருகின்றது. அது 2-3 இடங்களிலே நடைபெற்றாலும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சிட்னி பொங்கல் என்ற வகையிலே நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே சிட்னி பொங்கல் ஒருங்கமைப்பாளர்கள், தமிழ் செயற்பாட்டாளர்கள் இருவர் எங்களுடைய கலையத்துக்கு வந்திருக்கின்றார்கள். பலமுறை உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கான அறிமுகம் தேவையில்லை. சிட்னியிலே பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருபவர்கள். அந்த வகையிலே கலையத்திலே திரு சிவராஜ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அது வணக்கம் திரு சிவராஜ். வணக்கம். வணக்கம் விஜய். வணக்கம் தாயகம் தமிழ் சேவை நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். அதே வேளையிலே எங்களோடு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த தமிழகத்தைச் சேர்ந்த கோச்சடை முத்தரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் முத்தரசு. வணக்கம் விஜய். உங்களுக்கும் இந்த நேரலையை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து வானொலி நேயர்களுக்கும் இந்த மாலை வேளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டு தொடங்கி இருக்கின்றது. புதிய பல விடயங்கள் இந்த ஆண்டிலே நடைபெற இருக்கின்றது. கடந்த ஆண்டுகளிலே நடைபெற்றதுக்கு அப்பால் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அமைய வேண்டும் என்று எல்லாம் பல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி உண்மையிலேயே இந்த சிட்னி பொங்கல் 2025 தொடர்பாக நாங்கள் பல விவரங்களை பேச இருக்கின்றோம். அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முன்னர் வெளிநாடுகள் அல்லது புலம்பெயர் இடங்களிலே நாங்கள் பல நிகழ்வுகளை செய்கின்றோம். இந்த வகையிலே இந்த பொங்கல் அல்லது எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளை செய்வதில் நன்மைகள் என்று கேட்டால் கோச்சலை நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அதாவது இந்த புலம்பெயர் நாடுகளிலே நாங்கள் இந்த இப்படியான நிகழ்வுகளை செய்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் நமது பண்பாட்டு நிகழ்வுகளான பொங்கலை போன்ற பெரிய நிகழ்வுகளை கடத்தி கொண்டு செல்வது என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று. குறிப்பாக இங்கு பிறந்து வாழும் புலம்பெயர் பிள்ளைகள் அவர்களுக்கு ஊரில் எவ்வகையில் பண்பாட்டு நிகழ்வுகள் நடக்கும் என்பதை ஒரு மாதிரியாக இங்கு நாங்கள் அதே மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இந்த பொங்கலை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த பொங்கல் என்பது குறிப்பாக நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு இயற்கை வழிபாட்டு முறை என்று சொல்லலாம், அல்லது இயற்கை மெய்யியல் தொடர்பான ஒரு நன்றி செலுத்தும் விழாவாக இதை சொல்லலாம். தமிழர்களுக்கு விருந்தோம்பலாக இருக்கட்டும், பணிவாக இருக்கட்டும், தமிழர்களுடைய இயற்கை பண்பு
ஒரு வாழ்த்து தெரிவிப்பதும் நன்றி தெரிவிப்பதும் வந்து நமக்கான ஒரு வாழ்வியலோடு இணைந்த ஒரு விடயம். அந்த வகையில் இந்த தமிழர் திருநாளான தைப்பொங்கல் என்ற பண்பாட்டு நிகழ்வை புலம்பெயர் நாடுகளில் உறுதியாக நாம் எடுத்து சொல்ல வேண்டியது முதியவர்களுடைய கடமை, நம்மளுடைய பொறுப்புமாகும். நிச்சயமாக அதான் அந்த நன்மைகள் என்று பார்க்கும் பொழுது இங்கே இருக்கின்ற சமூகத்திலே புதிதாக பிறந்த பிள்ளைகளுக்கு அதே போலவே இங்கே அங்கிருந்து வந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் எவ்வாறான கலாச்சாரம் பண்பாடுகள் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு முக்கிய நிகழ்வாகத்தான் பார்க்கலாம். என்ன? ஆமாம், நிச்சயமாக. இதே போலவே இந்த புலம்பெயர் நாடுகள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டு பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் பாடசாலையில் நடத்துகிறோம், தமிழ் புதுப்பாட்டத்தை செய்கிறோம், அப்படி எல்லா விடயங்களையும் செய்தாலும் இதுவரைக்கும் தமிழ் பண்பாடு அல்லது தமிழ் கலாச்சாரத்தை பரப்புவதற்கு அல்லது இப்படியான செயற்பாடுகளை இன்னும் நாங்கள் செய்யாத விடயங்கள், இப்ப என்ன ஒரு ஆள் ஒன்று செய்யாத அதை போன்ற இன்னொருவர் செய்வது போன்ற நிகழ்வுகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை காலமும் நாங்கள் செய்ய தவறியது அல்லது இனிமேல் காலங்களாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அல்லது அப்படியான நீங்க நாட்டுக்கு எல்லாம் செய்வீங்க, அப்படியான விடயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அதாவது இப்போ நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது தமிழர்களுடைய கலை, மொழி, நம்மளுடைய உழவு, நம்மளுடைய இயற்கை, வானியல், விண்ணியல், வழிபாட்டு முறைகள், மெய்யியல் தொடர்பான முறைகள், சடங்குகள், இவையெல்லாம் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பின்னணியோடு தொடர்புடையவை. அப்போ நம்ம ஊர்ல நிறைய திருவிழாக்கள் மாதந்தோறும் வாரந்தோறும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த நிகழ்வுகள் எதற்காக நடைபெறுகிறது என்ற புரிதல் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வந்த அதே திருவிழாக்களையும் பண்பாட்டு விழாக்களையும் தொடர்ச்சியாக நாம் பின்பற்றி வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒவ்வொரு இயற்கையோடு தொடர்பான ஒரு விடயமும் இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்றால் கார்த்திகை கொண்டாடுகிறோம். இன்று காலப்போக்கில் கார்த்திகை என்பது ஒரு முருகனுடைய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. கார்த்திகை மாதம் வயல்வெளிகளில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த வேளையில் சொக்கப்பனை எரித்தல், மாவழி சுற்றுதல், இது எல்லாம் அந்த பூச்சி விரட்டியாக அந்த பால் பருவத்தில் வரக்கூடிய அந்த பயிர்களுக்கான பூச்சி விரட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போ இது ஒரு உழவர் சார்ந்த பண்பாட்டு நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே வேளையில் தை மாதம் என்பது ஒரு அறுவடை காலமாகவும் உழவர்களுக்கு அது ஒரு வருவாய் தரக்கூடிய தன்னுடைய உணவை உற்பத்தி தரக்கூடிய ஒரு திருவிழாவும் இருந்தது. அதே வேளையில் மழை வேண்டி அக்காலத்தில் பறை இசைத்து மேகத்தில் இருந்து மழை வரவழைத்த ஒரு சம்பவம் எல்லாம் ஒரு கண்மூடித்தனமான ஒரு விடயமாக நம்பப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அறிவியல் ரீதியாக அந்த மாரி அம்மன், மாரி என்றால் மழை, அப்போ மாரி அம்மனை வழிபடக்கூடிய ஒரு திருவிழாவாக அப்போ மேகக்கூட்டங்கள் கலைந்து செல்லாமல் அந்த இடத்தில் மழை வரவழைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாக அந்த பறை இசை வாசித்திருக்கிறார்கள். அந்த பறை இசை உண்மையிலேயே அந்த அதிர்வலைகளால் மேகங்களை ஒன்று சேர்த்து மழையாக பொழிவதற்கான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விடயமாக அதை பார்க்கலாம். அதே வேளையில் மருத்துவமாக இருக்கும்போது ஒரு மனிதன் இறந்து விட்டால் அல்லது இறந்து விட்டார் என்று அறிவிக்கப்பட்டால் கடைசி ஆயுதமாக நம்மளுடைய பறை இசை என்பது இசைத்து அதை அந்த ஆள் அப்போதும் எழுந்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்து விட்டார் என்று ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. அப்போது நம்மளுடைய பண்பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு அறிவியல் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக நம்மளுடைய முன்னோர்கள் இதை பின்பற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சிகளை நாம் இங்கு புலம்பெயர் நாடுகளிலும் தொடர்ச்சியாக கொண்டு வர வேண்டும். அவ்வாறான நிகழ்வை சீர் வரிசை எடுத்து செல்லுதல், மேளதாளங்களோடு ஒரு விசேஷத்துக்கு போனோம்னாலும் சரி, அங்க ஒரு பண்பாட்டு விஷயத்தை செஞ்சோம்னாலும் சரி, சீர்வரிசை கொண்டு வருதல், முளைப்பாரி, மஞ்சள் நீராட்டு, இப்படி பல்வேறு விதமான ஒரு விடயங்கள் சில விடயங்கள் இங்கு நடைபெறுவது இல்லை. அவ்வாறான நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக இங்கு அறிமுகப்படுத்தி மேலும் இங்கு அதை விரிவுபடுத்தி பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு.
நிச்சயமாக நல்ல விடயங்கள். அதாவது நாங்கள் என்ன விடயத்தை செய்தாலும் அதற்கு பின்னணியில என்ன இருக்கின்றது, எதற்காக செய்கின்றோம் என்ற விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்பது, அதுக்கான விடயங்களை செய்ய வேண்டும் என்று மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக ஒரு விளக்கம் அல்லது தெளிவு இருந்தால்தான் அதனை நாங்கள் தொடர்ந்து என்ன இங்கே இருக்க பிள்ளைகள் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்பார்கள். என்னத்துக்கு இப்ப பொங்கலை கூட என்னுடைய மகனுக்கு சொன்னால், நீங்கள் இங்கே தோட்டம் செய்கிறீர்கள் தானே, நீங்கள் சூரியனுக்கு செய்கிறீர்கள், அதற்கிட காலாகாலமாக நாங்கள் எங்களுடைய கடமையாக செய்து வருகின்றோம் என்று அப்படியாவது நாங்கள் ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கின்றோம். சரி, இப்பொழுது இந்த பொங்கல் தினத்தை ராஜ், பொங்கல் தினத்தை நாங்கள் அதே நாளில் அல்லது அதே நாளிலேயே செய்ய வேண்டும் என்பதை பலரும் ஆழமாக சிந்தித்து அதே நாளிலே நாங்கள் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சனி ஞாயிறு தினங்கள்ல தான் அந்த நிகழ்வை செய்வோம் என்ற மக்கள் வரமாட்டார்கள் அப்படி எப்படின்னு சொல்லி. ஆனால் இப்பொழுது அதே நாளில் பொங்கல் 14ஆம் தேதி என்று சொன்னால் அதே நாளில் செய்ய வேண்டும், மாவீர தினம் என்றால் அதே நாளில் செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு நாங்கள் எங்களுடைய சமூகம் வந்திருக்கின்றது. அதன் விளக்கத்தை சொல்ல முடியுமா? நிச்சயமாக ராஜ், அது ஒரு முக்கியமான வினாவாக எல்லோராலும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருப்பதும் கதைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதுமான ஒரு நிகழ்வு தான். பல பேர் என்னிடமும் இது சார்பாக கடந்த பல வருடங்களாக வினவிக் கொண்டிருப்ப ஒரு கேள்வி. நாங்கள் ஏன் பொங்கல் நாளில் இந்த பொங்கலை நாங்கள் செய்ய வேண்டும், மாலை நேரத்தில் ஏன் இந்த பொங்கல் செய்ய வேண்டும் என்ற 2 வினாக்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தொடர்ந்து. பொங்கல் என்பது எமது கலாச்சாரத்தோடையும் எமது விழுமியங்களோடையும் எமது பண்பாடுகளோடையும் பின்னி பிணைந்து இருக்கப்படும் பொங்கல். தமிழர்களுக்காக பல திருவிழாக்கள் இருந்தாலும் பொங்கல் என்பது தான் எங்களுக்கான தை மாதம் 1ஆம் தேதி. அது எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அதுதான் தமிழர்களுக்கான புது வருட பிறப்பு. ஆங்கில புது வருட பிறப்பு எப்படி கொண்டாடப்படுகின்றதோ அதே நாளில் தானே ஆங்கில புது வருட பிறப்பு கொண்டாடப்படுகின்றது. அதே மாதிரி தை மாசம் 14ஆம் தேதி என்பது எமக்கு புது வருட பிறப்பு. அந்த புது வருட பிறப்பை நாங்கள் 15ஆம் தேதி 16ஆம் தேதி இல்ல 26ஆம் தேதி கொண்டாடுவது என்பது நாங்கள் ஒரு கொண்டாட்டமாகத்தான் அதை நாங்கள் பார்க்கலாம். இல்லை என்று சொல்லினால் ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் செலிப்ரேஷன் என்று சொல்லலாம். ஆனால் பொங்கல் நாள் அது எமக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அந்த நாளை தான் நாங்கள் இங்கு கொண்டாடுவதால் என்ன காலப்போக்கில் மாற்றங்களை கொண்டு வரலாம் என்றால், நீங்கள் முதல் வினா முத்திரசன்னாவிடம் வினவி இருந்தீர்கள், நாங்கள் எதிர்காலத்தில் என்ன விதமான மாற்றங்களை எமது சமுதாயம் சார்பாக கொண்டு வர முடியும் என்று சொல்லி. இதில் நாங்கள் இப்பொழுதுதான் பல எமது இளைஞர்கள் இப்பொழுது அரசியல் இதில் ஈடுபட்டதால் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த பொங்கல் வாரத்தை எமக்கான ஒரு முக்கிய வாரமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது காலப்போக்கில் நாங்கள் பொங்கல் நாளை நாங்கள் அதே நாளில் கொண்டாடுவதால் அரசாங்கத்திடம் இருந்து பல உதவி திட்டங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பொங்கல் நாளை ஒரு விடுமுறை நாளாக நாங்கள் பிரகடனப்படுத்தி தமிழருக்கான ஒரு கலாச்சார நாளாக நாங்கள் இதை ஆஸ்திரேலியாவில் கொண்டு வருவதற்கான முனைப்புகளையும் நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கின்றோம். இது சார்பான வேலை திட்டங்கள் உலக ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது துறைசார் வல்லுநர்களால் இந்த செயற்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில விடயங்கள் நாங்கள் நடைபெறாமல் இதில் தெரிவிக்க முடியாது என்பதால் நாங்கள் காலப்போக்கில் அதன் கலவரங்களை நாங்கள் கண்டிப்பாக அனுபவிப்போம். எமது அடுத்த சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு சரியான பாதையை காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எமது ஆவல். இது முத்தரசு, நான் ஒரு சிலருக்கு குழப்பம் இருக்கின்றது. ஒன்று, அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு அல்லது உலக மக்களின் புத்தாண்டாக பார்க்கின்றோம். சீனர்கள் ஒரு தினத்திலே தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள். தமிழர்களுக்கு என்று ஒரு புத்தாண்டு இருக்கின்றது. அதிலே ஒரு சின்ன குழப்பம் இருக்கின்றது. இந்தியாவிலும் சரி, 14ஆம் தேதி ஜனவரி மாதத்தை நாங்கள் புத்தாண்டாக கொண்டாடுவோம். எங்களுடைய சித்திரை புத்தாண்டை நாங்கள் புத்தாண்டாக அனுஷ்டிப்பதாக தமிழர்களின் இந்த தை திருநாள், தமிழர் திருநாள் என்பது நிச்சயமாக அது ஒரு நன்றி செலுத்தும் ஒரு தினமாகத்தான் பார்க்கின்றார்கள். சிவராஜ் சொன்னதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்படி பலர் இதை ஒரு புத்தாண்டாக பார்ப்பதுண்டு. ஆனாலும் எங்களுடைய தமிழர்கள் புத்தாண்டு சொன்னால் என்ன, எதை சொல்வீர்கள் அல்லது எப்படி அதை பார்ப்பீர்கள்? தமிழர்கள்
புத்தாண்டு என்பது ஒரு டிபேட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இப்படி தமிழ் மாதங்கள் என்று நாம் இன்று சொல்லக்கூடிய தமிழ் மாதங்கள் உண்மையிலேயே சமஸ்கிருத மாதங்கள் பெயர்கள் தான். அப்போ தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இப்ப இது எதுவுமே தமிழ் மாதங்கள் பெயர் இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க ஒரு சாரார். இதுக்கு உண்மையிலே 12 ராசிகள் இருக்கிறது. மேடம், மேளம், இப்ப ஒவ்வொரு ராசி 12 ராசிகள் இருக்கு இல்லையா, ஆடு, நண்டு, வில், இப்படி 12 ராசிகள், 12 கோள்கள் இப்படி சொல்றாங்க. அப்ப இந்த 12 ராசிகள் தான் நம்மளுடைய தமிழர்களுடைய தொன்மையான ஆண்டு என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். இடையில் தமிழ் சான்றோர்கள் எல்லாம் ஒன்று கூடி இல்லை, இது தை 1 தான் என்று அறிவித்ததாகவும் ஒரு சாரார் சொல்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினால் ஆமா, அப்ப தை 1 தான் புத்தாண்டு என்று ஒரு சாரார் அறிவித்தார்கள். ஒரு பெரிய கூட்டம் ஒன்று வைத்து தமிழ் சான்றோர்களை கூட்டி தை 1 என்று அறிவித்தார்கள். ஆனால் மக்களுடைய புழக்கம் ஒன்று இருக்கிறது. மக்களுடைய தொன்று தொட்ட ஒரு முறை ஒன்று, அது யாராலும் எந்த ஆட்சியாளர்களாலும் மாற்றப்படாத ஒரு மாதம் சித்திரை. அப்போ சித்திரை என்பது நம்மளுடைய ஆண்டின் முதல் நாள் சித்திரை 1. கிட்டத்தட்ட ஏப்ரல் 15, 16 தேதிகள் வரும். அப்ப இது மக்களுடைய செல்வாக்கு அதிகம் இன்றளவும் பெற்றிருக்கக்கூடிய புத்தாண்டாக நம்மளுடைய சித்திரை 1 அறிவிக்கப்பட்டல. இது ஒரு தொன்று தொட்ட ஒரு முறையாக ஆரம்பத்திலே சிங்கனாக இருந்த காலத்திலே நாங்கள் எங்களுடைய புது ஆடை எடுத்து புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டுன்னு சொல்வது அப்படித்தான் அந்த புத்தாண்டை கொண்டாடி வந்தோம். ஆனாலும் இந்த குழப்பம் என்பது இருந்து வருகிறது. இந்த குழப்பம் மக்கள் எதை சரி என்று முடிவு செய்து அதை பின்பற்றி வருகிறார்களோ அதையே நாம் பெரும்பாலும் அதை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம். அது மாற்ற இயலாத ஒன்றாக இருந்து வருகிறது. தை 1 சிலரால், தமிழ் தேசியவாதிகளால் அல்லது ஒரு தமிழ் சான்றோர்களால் அறிவிக்கப்பட்டு அதுவும் ஒரு சாராரால் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இது இரண்டுக்குமான ஒரு வேறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான மக்கள் இன்றளவும் கிராமங்களில் சரி நகரங்களிலும் சரி பெரும்பான்மையான மக்கள் சித்திரை 1 தான் சித்திரை புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். தமிழர் திருநாள், தைத்திருநாள் ஒரு நன்றி கடன் செலுத்துகின்ற ஒரு திருநாளாக நாங்கள் அதனை பார்த்துக் கொண்டே போவோம். சரி, இன்று நாங்கள் இங்கே கூடியிருப்பது நிச்சயமாக சிட்னி பொங்கல் 2025 தொடர்பாக நாங்கள் பேசுவதற்காக. அந்த வகையிலே சிட்னியில் இருக்கின்ற பெரும்பாலான அமைப்புகள் எல்லாம் இணைந்து ஒரு பொங்கலை அதே நாளிலேயே செய்வது, அதை விட வேறு நாட்களிலும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து மக்களின் எல்லோரையும் சேர்த்து மக்கள் கூடுதலாக வரக்கூடிய நாட்களிலும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலும் ஒரு பொங்கலும் நடைபெறுகின்றது. அந்த வகையிலே இந்த சிட்னி பொங்கல் தொடர்பாக அல்லது இந்த சேர்ந்து இயங்குகின்ற அமைப்புகள் என்னென்ன அமைப்புகள் இந்த சிட்னி பொங்கல் 2025 இணைகின்றன, அது தொடர்பாக சொல்லுங்கள் ராஜ். பெரும்பான்மையாக இங்கே இருக்கின்ற தமிழ் அமைப்புகள், தமிழ் பாடசாலைகள், தமிழ் பாடசாலை சார்பான சங்கங்கள், அதனோடு சேர்ந்து ஏடிசி, மற்றது வானொலிகள், அதே மாதிரி இங்கே இருந்து செய்யப்படுகின்ற செயற்பாட்டாளர்கள், அப்படி பெரும்பான்மையான சமூகங்கள் அனைவரும் ஒன்று கூடித்தான் இந்த பொங்கல் ஒருங்கிணைக்கப்பட்டது கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர். இதற்கு முன்னர் நடந்த பொங்கல்கள் ஆங்காங்கே தனிப்பட்ட ரீதியாக சில பாடசாலை அமைப்புகளும் பாடசாலை சமூகங்களும் ஒரு சில தனிப்பட்ட நிறுவனங்களும் அவர்கள் இப்பொழுதும் அப்படியான நடைமுறையான பொங்கல் விழாக்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் முற்றுமுழுதாக அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து, அதே நேரத்தில் அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து இது ஒரு ஒருங்கிணைந்த பொங்கலாகவும், அந்த பொங்கல் நாளை நாங்கள் ஒரு தனித்துவம் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் நாங்கள் முதன்மைப்படுத்தி கொண்டு இந்த பொங்கலை நாங்கள் செய்கின்றோம். இதில் இன்னொரு அம்சம் என்னவென்று சொன்னால், அனைத்து நாடுகளை சார்ந்த மக்களையும் நாங்கள் இதிலே ஒருங்கிணைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு அதிகம் பெருவாரியாக வெற்றி அடைந்து அந்த பொங்கலில் அவர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக மொரோசியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா,
இலங்கை போன்ற தமிழர்கள் பறந்து வாழ்கின்ற அனைத்து நாட்டு மக்களையும் நாங்கள் இதில் ஒன்றிணைத்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் வந்து பூர்வீக குடிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டு மக்களையும் வந்து நாங்கள் இந்த பொங்கலில் இணைத்து அவர்களும் இந்த தைத்திருநாளில் வந்து, ஏனென்றால் அவர்களின் சமய சம்பிரதாயங்களும் தமிழ் மக்களின் சமய சம்பிரதாயங்களும் கிட்டமுட்ட ஒத்து போகக்கூடிய மாதிரியாகத்தான் இருக்கின்றது. அது சார்ந்த பல ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களையும் நாங்கள் இதில் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். ஆகவே இது காலப்போக்கில் வந்து ஒரு வெற்றியான நிகழ்வாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. சோ இதில் வந்து அனைத்து விதமான அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதில் சொல்ல வேண்டும். உண்மையிலே இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்களை அழைத்து தமிழ் மக்கள் தான் கூடுதலாக இப்பொழுது நிகழ்ச்சிகளை செய்கின்றார் என்பது உண்மையை பெருமைக்குரிய விடயம். என்று சொன்னால் அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய சொற்கள், பல பேச்சு, அவர்களுடைய பேசுகின்ற பல சொற்கள் தமிழ் சொற்கள் ஓடு இணைந்து செல்லுகின்ற முறையில் எல்லாம் பல இருக்கின்றது. அவருடைய கலாச்சாரம் என்பதுக்கு அப்பால் அவர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய ஆரம்ப பூர்வீக குடிகளோடு ஒத்ததாக இருப்பது என்பதும் அவர்களை நாங்கள் கௌரவிக்கின்றதன் போது கடந்த ஆண்டும் சரி ஒரு நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போது அவர்களோடு சந்தோஷமாக எங்களோடு இணைந்திருப்பதை காணக்கூடியதா இருக்கிறது. அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விடயம் நீங்கள் அதை செய்வது. இதுக்கு அடுத்து அப்பால் இந்த நிகழ்ச்சி சிட்னி பொங்கல் 2025 பல நிகழ்வுகள், புதிய நிகழ்வுகள் கடந்த ஆண்டை விட பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றதாக இருக்கின்றது. நீங்கள் யாராவது சொல்லலாம் இந்த நிகழ்வுகளிலே முக்கியமாக இடம்பெறுகின்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்று சொன்னால், இந்த சிட்னி பொங்கலுக்கு எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரடி ஒலிபரப்பையும் இந்த விளக்கங்களை தருகின்றோம். ஆகவே அவற்றை சொல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற அனைத்து மக்களும், சிட்னியிலே வாழ்கின்றவர்கள், கேன்பராவிலே வாழ்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த நாளிலே வந்து எங்களோடு ஒன்றாக இருந்து கூடி அவருடைய தமிழ் மக்கள் இணைந்து செய்கின்ற ஒரு பொங்கலாக செய்ய வேண்டும் என்ற வகையிலே சொல்லுங்கள், என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன? நிச்சயமாக அந்த தைப்பொங்கல் சிறப்பு நிகழ்வுகளாக ஊர்வூடி பொங்கல், பொங்கல் நடனம், தலைப்பொங்கல் வரவேற்பு, தலைப்பிள்ளை வரவேற்பு, தமிழ் பெயர் பிள்ளைகள் வரவேற்பு, பொங்கல் சிறப்பு பரிசு, பண்பாட்டு உடைக்கான சிறப்பு பரிசு, பொங்கல் சிற்றுண்டிக்கான பரிசு, பொங்கல் சமையல் முறைக்கான பரிசு, உயர்கல்வி மாணவர் மதிப்பளிப்பு, தமிழ் மொழி ஆசிரியர் மதிப்பளிப்பு, சிறப்பு செயற்பாட்டுக்கான மதிப்பளிப்பு, கோலப் போட்டி, வினோத உடை போட்டி, முட்டி உடைத்தல், கதிர்வெத்தல், கிளித்தட்டு காட்சி போட்டி, சிறுவர் விளையாட்டுகள், பொங்கல் சீர்திருப்பு, இவ்வளவும் வந்து நாங்கள் வந்து உள்ளடக்கி இருக்கின்றோம். இதில் சில நிகழ்வுகள் வந்து கடந்த முறை நடந்த நிகழ்வுகளில் இருந்து வித்தியாசமான முறையில் வந்து ஒருங்கப்பட்டு அந்த நிகழ்வுகள் வந்து உள்வாங்கப்பட்டு ஒரு வடிவத்தில் வந்து செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் நாங்கள் வந்து இந்த வருடம் செயற்படுகின்ற நிகழ்வுகள். இதில் நாங்கள் முதன்மையாக பார்க்கின்றது என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த தமிழை முதன்மைப்படுத்துவதும் தமிழை அடுத்த சந்ததிகளுக்கு எப்படி அவர்கள் இந்த தமிழை வந்து உணர்வுபூர்வமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் இவ்வாறான நாடுகளில் வாழும் அடுத்த சந்ததியருக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய கடமையும் அந்த உரிமையும் நம்மிடம் இருக்கின்றது. அதில் இருந்து நாங்கள் விலத்தி இருக்க கூடாது என்ற காரணங்களுக்காக இதில் வந்து நாங்கள் தமிழ்சார் பல நிகழ்வுகளை உள்வாங்கி இருக்கின்றோம். அதில் குறிப்பாக வந்து அந்த தலைப்பொங்கல் வரவேற்பு என்பது எமது ஊர்களில் வளமையாக நடைபெறுகின்ற ஒன்று. அதை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். மற்றது பிள்ளைகளுக்கு, இந்த நாட்டில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு வந்து தமிழில் நீங்கள் பெயர் வைத்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு சிறப்பு பரிசுகளையும் நாங்கள் வழங்குகின்றோம், அவர்களை கௌரவப்படுத்துகின்றோம். ஏனென்றால் ஏனைய பெற்றோர்கள் அவர்களை பார்த்து தாங்களும் அந்த பிள்ளைகளுக்கான தமிழ் பெயர் சூட்டும் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அப்படியான நிகழ்வுகளை வந்து நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். அதே மாதிரி வந்து உயர்கல்வி மாணவர்கள் மதிப்பு என்பது வந்து அனைத்து பாடசாலைகளிலும் இருந்து உயர்கல்வியை தாங்கள் ஒரு பாடமாக எடுத்து அதில் சித்தி பெற்ற அனைவரையும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணின அனைவரையும் நாங்கள் வந்து கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வையும் இதில் வந்து நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் வந்து அநேகமாக வந்து ஒரு
முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அங்கே பார்க்கப்படுகின்றது. நிச்சயமா. கோச்சரே, நாங்கள் தமிழகத்திலே இந்த தைப்பொங்கலை எவ்வாறு கொண்டாடுகின்றார்கள் என்று கேட்டால், அதாவது இப்பொழுது இலங்கையிலே நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இந்த தலைப்பொங்கல் அல்லது தலைப்பிள்ளை பொங்கல் என்பதெல்லாம் பெருசாக இல்லாவிட்டால் தமிழகத்திலே தான் கூடுதலாக இருக்கிறது. தமிழகத்திலே எவ்வாறு நீங்கள் பொங்கலை கொண்டாடுவீர்கள் என்பதை எங்களுடைய சொல்ல முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. இப்ப பாத்தீங்கன்னா போகி பண்டிகை அப்படின்னு ஒண்ணு இப்ப அண்மை காலங்கள்ல தமிழ்நாட்டுல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே வந்து போகி பண்டிகை என்பது ஒரு தமிழ் இனத்துக்கு தமிழுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய ஒரு சதிகார திட்டம் வட இந்திய மக்களால் இங்கு தமிழர்களிடையே புகுத்தப்பட்டு நம்மளுடைய ஓலைச்சுவடிகளையும் நம்மளுடைய புத்தகங்களையும் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்ட வரலாற்றையும் சூட்சுமமாக நம்மை வைத்து அவற்றை எடுத்து நெருப்பில் போட்டு எரிக்க ஊக்கப்படுத்திய ஒரு நிகழ்வாகத்தான் அண்மை காலங்களில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி தமிழர்களுடைய சொத்தான நம்மளுடைய மருத்துவ முறை அனைத்துமே ஓலைச்சுவடிகளில் காலங்காலமாக பிரதி எடுக்கப்பட்டு நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்த அனைத்து பொக்கிஷங்களையும் இன்று நாம் எழுந்து நிற்கிறோம் என்றால் நம்மளுடைய அந்நிய வேற்றினத்தவர்களுடைய சதியாக அதை பார்க்கலாம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றளவும் போகி என்பது ஒரு சடங்குகளாக நடக்குகின்றதை தவிர இதன் பின்னணியை அறிந்த பின்னர் பெரும்பாலும் இதை கிராம மக்கள் வந்து அதை ஏற்புடையதாக அதை கருதவில்லை. போகி பண்டிகை என்பது எந்த கிராமத்திலும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுவது இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பதிவு செய்கிறேன். போகி பண்டிகை தமிழர்களால் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு பண்டிகை. அதை இந்த நேரத்தில் நேயர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுமாறும் இதன் பின்னணியை அறிந்து அதன்படி நாம் நம்மளுடைய பொக்கிஷங்களை எந்த காலத்திலும் பழைய பொருட்களை தூக்கி எறியாமல் அதை பாதுகாத்து அதை அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இன்று உண்டு. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய உரல், ஆட்டுக்கல், அம்மி இவை எதுவும் இன்றைய புழக்கத்தில் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மி, ஆட்டுக்கல், உரல் இதையெல்லாம் இங்கு சிட்னிக்கு அந்த உண்மையான கல்லில் செதுக்கப்பட்ட அந்த பொருட்களை கொண்டு வந்து இங்கு காட்சிப்படுத்த போகிறோம் பொங்கலில். அப்போ என்ன நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பழைய பொருட்கள் இன்றைய புதிய காலகட்டத்தில் சமகாலத்தில் தேவைப்படவில்லை என்றாலும் அவை நமது சொத்து. இப்ப இதுதான் நம்மளுடைய அடிப்படையான பண்பாட்டு விழுமியங்கள். இதை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த வகையில் போகி பண்டிகை என்ற அந்த ஒரு பண்டிகையை கொண்டாடுவதில்லை. அதை இங்கும் வந்து நாங்கள் அதை அனுமதிப்பதாக எங்களுடைய எந்த திட்டமும் இல்லை. அந்த விளக்கத்தை தந்ததுக்கு நன்றி. சொன்னால் போகி பண்டிகை என்று சொல்லி ஒரு பெருசாக கொண்டாடுவது போலமை பழைய உடுப்புகள் அதுகள் எல்லாம் போட்டு வெளியில அல்லது எல்லாம் பேக் பண்ணி யாருக்கு கொடுப்பார்கள். அப்படியா அது நீங்கள் சொன்னது இந்த ஆகமங்கள் திருமுறைகள் எல்லாவற்றையும் எரிப்பதற்கு காரணமாக அமைந்துட்டது என்பது உண்மையிலேயே முக்கியமாக தெரியும். அது ஒன்று. இரண்டாவதாக இரண்டாவது நாள் கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய வீட்டுப்பொங்கல். வீட்டுப்பொங்கல் என்பது அதிகாலை பொங்கல் வைத்து அதை சூரியனுக்கு படைத்து நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மூத்தோர், நடுகள் வழிபாடு, நாட்டார் வழிபாடு, இயற்கை வழிபாடு இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் தலையாயதான உழவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய பொங்கலாக அந்த வீட்டு பொங்கல் என்பது நடக்கும். அது காலையில் நடக்கக்கூடிய பொங்கல். அது மூன்றாவது நாளாக மாட்டுப்பொங்கல். அந்த மாட்டுப்பொங்கல் என்பது முழுக்க மாடுகளுக்கான ஒரு கால்நடைகளுக்காக, குறிப்பாக மாடுகளுக்கான ஒரு பொங்கல். அந்த பொங்கல் அசைவ சாப்பாடோடு கறி சமைத்து எல்லோர் வீடுகளிலும் கறி சமைப்பார்கள். அந்த கறி சமைத்து உண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திருவிழாவில் மாடுகளுக்குத்தான் முக்கியத்துவம். அப்போது நண்பர்களுக்கு பிறகு 3 மணி அளவில் அந்த பொங்கல் நடக்கும். அந்த பொங்கல் செய்து அதை மாடுகளுக்கு படைப்பார்கள். மாடுகளுக்கு வந்து பல்லயம் என்று சொல்வார்கள். நம்மளுடைய பனை ஓலையில் செய்யப்பட்ட அந்த ஒரு பெட்டி, அந்த பெட்டியை கவிழ்த்து போட்டு அதில் பூசணி இலைகளை விரித்து அதில் தேங்காய், வாழைப்பழம், கரும்பு, பொங்கலில் 2 வகையான பொங்கல், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், இப்படி பல்வேறு விதமான பனங்கிழங்கு, குறிப்பாக அந்த சமயத்தில் தான் பனங்கிழங்கு அல்லது ஒடியல் என்று நீங்க சொல்வீர்கள். அந்த பனங்கிழங்கை வைத்து படைப்பார்கள். இதெல்லாம் மாடுகளை காலையிலே குளிப்பாட்டி அவற்றுக்கு பொட்டு, சந்தனம் எல்லாம் வைத்து அவற்றுக்கு மிகவும் அருமையான ஒரு காலையில் குளிப்பாட்டி காலையில் எந்திரிச்சு போய்
ஆவாரம்பூ எனக்கூடிய ஒரு பூ இருக்கும். அந்த ஆவாரம்பூ எல்லா இடத்திலும் இருக்கும். அந்த ஆவாரம்பூவை எடுத்துட்டு வந்து அதே சமயத்தில் கூரைப்பூ என்று சொல்லக்கூடிய சிறு பீழை பூ, அந்த சிறு பீழை பூ, ஆவாரம்பூ இவற்றை எடுத்துட்டு ஆத்தி இலை, நெற்கதிர் எல்லாத்தையும் ஒரு ஒரு கலசத்துல வச்சு அதை வந்து ஒரு ஒரு பாட்டு இருக்குது. பட்டி பழுக பழுக பால் பானை பொங்க பொங்க சீதேவி நின்றிலங்க மூதேவி முறிஞ்சோட கோவிந்தா. இதுதான் வந்து அந்த பாட்டு. அப்போ இந்த பட்டின்னு சொல்றதுன்னா ஆடுகள் மாடுகள் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு தொழு, அதுதான் பட்டி. பட்டி பழுக பழுக, பழுகன்னா பெருகல். அப்ப பட்டி பெருகணும், ஒவ்வொரு ஆண்டும் அந்த பட்டியல இருக்கக்கூடிய எண்ணிக்கை பெருகணுங்கிறது தான் அது இயற்கையை வந்து நம்ம வேண்டிக்கிட்டு. பட்டி பெருக வேண்டும் தம்பரானே, பால்பானை பொங்க வேண்டும் தம்பரானேன்னு சொல்லி ஒரு எழுத்து பாட்டு. ரெண்டு பொருள் ஒன்றுதான். இது வேற மாதிரி ஒரு கோவிந்தாங்கிறதால இடைச்செருகளா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிந்தா என்பது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம் இல்லை. அந்த மாதிரி ஈழத்திலும் இதிலும் அந்த பட்டி பெருக வேண்டும், அந்த ஆடு மாடுகள் பெருக வேண்டும். செல்வம், செல்வம் என்றால் மாடு. ஸோ அந்த செல்வம் வந்து பெருக வேண்டும் என்றால் மாடுகளின் எண்ணிக்கை பெருக வேண்டும். அதனால்தான் அந்த காலத்தில் ஆணிரை கவர்தல், அந்த பசுக்களை வந்து எடுத்துக்கொண்டு திருட்டி கொண்டு போறது, எல்லாமே ஆணிரை கவர்தல். இந்த செல்வம் வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்கான இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழா அது. அடுத்தது 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்று சொல்கிறார்கள். காணும் பொங்கலும் பெரும்பாலும் கிராமங்களில் இல்லை. இந்த போகி பண்டிகையும் காணும் பொங்கலும் பெரும்பாலுமான கிராமங்களில் இல்லை. காணும் பொங்கல் சில நகர பகுதிகளில் காணும் பொங்கல் என்று உறவினரை சென்று பார்த்து அவர்களிடம் பரிசுகள் பெற்று அல்லது பரிசுகள் கொடுத்து பணம் கொடுப்பார்கள், பணம் வாங்குவார்கள். அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு உறவு முறை வளரக்கூடிய ஒரு இது. நண்பர்களையும் உறவினர்களையும் போய் பார்த்து அவர்களுடன் தம்முடைய நல்ல நேரங்களை செலவு பண்ணி அவர்களிடம் ஒரு நன்மதிப்பை பெற்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி பரிசு பொருட்கள் கொடுத்து பணம் கொடுத்து வாங்கி இது மாதிரியான நிகழ்ச்சி 4ஆம் நாள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் மஞ்சு விரட்டு என்ற கூடிய மிகப்பெரிய ஒரு விழா வந்து நடக்கும். மஞ்சு விரட்டு என்பது அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நடக்கும். அந்த மாட்டுப்பொங்கல்ல மாடுகளை குளிப்பாட்டி எல்லாம் அந்த கொம்பெல்லாம் சீவி அலங்கரிச்சு அதுல மாலை மணி எல்லாம் கட்டி அந்த மாடுகளை வளர்க்கும் விதமே வந்து ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக நம்மளுடைய காளை மாடுகளை வளர்த்து அதில் சிறந்த மாடுகளை தெரிவு செய்து அந்த மஞ்சு விரட்டில் ஓட விடுவார்கள். அந்த மஞ்சு விரட்டில் பிடிபடாத மாடுகள் அந்த மாடுகளை வைத்துத்தான் இனப்பெருக்கம் செய்வார்கள் பெரும்பாலும். அப்போ நம்மளுடைய மாட்டு வீரியமான மாடு. அப்ப அதே மாதிரி சேவல் சண்டை, சேவல் வீரியமான சேவல் வலிமையுடையது வாழுங்கிற மாதிரி டார்வின் தியரி படி அந்த வலிமையுடைய ஆமா. அப்ப வலிமையுடைய அந்த செல்வங்கள் மாடு, கோழி, சேவல் இது மாதிரியான விலங்கினங்களை எல்லாமே வளர்த்து அதே மாதிரி ஆடு முட்டி இருக்கக்கூடிய ஒரு விழா ஒண்ணு இருக்கும். 2 செம்மறி ஆடுகளை அந்த ஆடுகள் ஆமா அது ஆண் கடா ஆடுகளை வைத்து முட்டை வைத்து அதில் ஜெயிக்கக்கூடிய அந்த ஆடுகளையும் மாடுகளையும் கோழி சேவல்களையும் இனப்பெருக்கத்துக்காக செய்வார்கள். அதே முறைதான் பயிருக்கும் முளைப்பாரி யாருடைய பயிர் வந்து அதிகமா நல்ல ஹெல்த்தியா நல்ல வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த ஆட்கள்கிட்ட போய் விதை நெல் வாங்குவாங்க, விதைகள் வாங்குவாங்க. அப்ப இது எல்லாமே நம்மளுடைய இந்த தரம் பிரித்து அதை காலங்காலமாக வந்து அந்த மாதிரியான விதை நெற்களை தான் வந்து கோயில் கலசங்களில் வைப்பார்கள். அந்த நிகழ்ச்சியும் அந்த அந்த காலகட்டத்தில் நடக்கும். கும்பாபிஷேகம், மஞ்சு விரட்டு இது எல்லாமே வந்து இந்த பொங்கல் சார்ந்த நம்மளுடைய வீரியமிக்க அந்த போட்டிகளும் நடக்கும். அதாவது மாடுகளை பிடித்தல், அப்ப வீரியமிக்க ஆட்களையும் வந்து அந்த நேரத்தில் தான் வந்து அடையாளப்படுத்தி பெண்கள் வந்து மணப்பதே வந்து அந்த காலத்தில் வீரமுள்ள இளவட்டக்கல் தூக்குதல், மாடுகளை துரத்தல், காளை அடக்குதல், ஏறு தழுவுதல், இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் எல்லாமே தமிழர்கள் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆகச்சிறந்த ஒரு ஒரு பண்பாட்டு விளிம்பியங்களை காலங்காலமாக கடத்தி கொண்டே இருப்பார்கள். இளம் பிள்ளைகள் சின்ன கண்ணுக்குட்டியில இருந்து அந்த கண்ணுக்குட்டியை பிடிக்கிற விதமா இருக்கட்டும், அந்த கண்ணுக்குட்டியை பழக்கிற விதமா இருக்கட்டும், மண்ணை முட்டி எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எடுக்கிறதுக்கான அந்த நேரத்தில் செய்வார்கள். நிச்சயமா தாய் மாதம் என்றாலே தமிழர்கள் ஒரு பெரிய அந்த கலாச்சார மாதம் என்பதற்கு பல விளக்கங்களை தந்திருக்கின்றன. உண்மையிலேயே தமிழர்களுடைய முன்னோர்கள் எத்தனை விடயங்களை சிந்தித்து செயல்படுத்தி இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது அது அந்த வீரியமான இனங்களை ஒன்றிணைப்பதனூடாக இன்னொரு அது கூடிய வீரியமான இனங்களை பெற வேண்டும், அவங்களுடைய இனம் அழியக்கூடாது அல்லது அந்த இனம் அழியக்கூடாது என்ற நிலைமையை சிந்தித்து செயல்பட்டிருக்கின்றார்கள். விஞ்ஞான பூர்வமான விடயங்களை செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது நீங்கள் தொட்டு சென்றீர்கள், அந்த கோவில்களிலே கலசங்களிலே வந்து அந்த தானியங்களை வைப்பது, வெள்ளப்பெருக்கினால் வந்தோ அல்லது அந்த ஊரே அழிந்து போனாலும்
ஒரு சிலர் உயிர் தப்பி இருந்தாலும் அந்த கலசத்தில் ஏறி அந்த தானியங்களை எடுத்து பயிரிடலாம் என்ற நோக்கமும் எங்களுடைய மக்களிடம் இருந்தது என்று அறிகின்றோம் புராண கதைகளினூடாக. நேர்களே நீங்களும் ஒரு சிலர் இணைந்திருந்தீர்கள். ஒரு சில கேள்விகளை கேட்கலாம், விரும்பினால் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0284582393 மற்றும் வைபர் அல்லது வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டுமானால் 6141898996 என்ற தொலைபேசி இலக்கங்களை இணைந்து கொண்டு இந்த தாய் திருநாள், தமிழர் திருநாள், சிட்னி பொங்கல் 2025 தொடர்பான நிகழ்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பாக உங்களுக்கு மேலதிக விளக்கங்கள் அல்லது ஏதாவது நீங்கள் கருத்துக்களை பரிமாற வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு நேரம் தரப்படுகின்றது. இப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகின்றது. சரி, நாங்கள் இப்பொழுது நிறைய நீங்கள் அங்கே நடைபெறுகின்ற விடயங்கள் பற்றி நிறைய விடயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். இது எங்கே நடைபெறுகின்றது, எத்தனை மணிக்கு நடைபெறுகின்றது, எப்படி நாங்கள் அங்கே எத்தனை மணிக்கு வர வேண்டும் போன்ற விடயங்களை சொல்ல முடியுமா? நிச்சயமாக நடைபெறும் இடம் குளோரைட் கார்டன், மெரிலாண்ட்ஸ், நியூ சவுத் வேல்ஸ். ஸோ டியூஸ்டே 14/1/2025 செவ்வாய்க்கிழமை 14/1/2025 2 மணி தொடக்கம் 8 மணி வரை இந்த நிகழ்வுகள் குளோரைட் கார்டன், மெரிலாண்ட்ஸ் என்ற இடத்தில் நடைபெறுகின்றது. நிச்சயமா இந்த சின்ன பிள்ளைகள் அங்கே நாங்கள் நம்பரைக்கு குடும்பமா வருவார்கள். சிறிய பிள்ளைகளுக்கான சிறப்பான இந்த விலங்குகள் எல்லாம் காட்சிப்படுத்துவது மற்றது வேறு விளையாட்டுகள் ஏதாவது இருக்கின்றன. அதாவது நிகழ்ச்சி நிகழ்வுக்கு அப்பால் சிறியவர்கள் வந்தால் என்ன ஏதாவது ஒழுங்கமைப்புகள் இருக்கின்றதா? நிச்சயமாக நாங்கள் கடந்த வருடங்களிலும் நாங்கள் சிறுவர்களுக்கான பல நிகழ்ச்சிகளை உள்வாங்கி இருந்தோம். இந்த வருடமும் அவர்களுக்கான சிறப்பு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அவர்களுக்கான நிகழ்வுகள் இருக்கின்றது. உதாரணமாக ஜம்பிங் காசில் போன்ற அப்படியான நிகழ்வுகள், அவர்களை கவர்வதற்கான நிகழ்வுகள் அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நன்றி நன்றி. மற்றும் ஒரு நேயர் ஒரு ஆள் இணைந்திருக்கின்றார். என்ன கேள்வி? வணக்கம். வணக்கம் ஜனகன். வணக்கம் ஜனகன், சிட்னி பொங்கல் ஒருங்கமைப்பாளர் ஜனகன், சொல்லுங்கள். ஆமா, நான் இந்த பொங்கல் நிகழ்வு பற்றி ஏற்கனவே அவர்கள் பல விடயங்களை கதைத்து விட்டார்கள். இருந்தாலும் இந்த பொங்கல் விழாவை பற்றி முக்கியமாக பொங்கல் நாளன்று நடைபெறுகின்ற இந்த விழா என்ற காரணத்தினால் அதற்குரிய அந்த பொங்கல் நாளில் அதை செலிப்ரேட் பண்ணுபவர்கள், அதை பொங்கலை கொண்டாடுவார்கள். ஆமாம், வீட்டு பொங்கலை பொங்கிவிட்டு மாலை மைதானத்திற்கு, அதாவது ஹோல்ரோய் கார்டன்ஸுக்கு இந்த பொங்கலை மக்களுடன் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுதான் இதனுடைய முக்கியம் என்று நான் கருதுகிறேன். அதாவது காலையிலே வீட்டிலே பொங்க வேண்டும், அதனை நாங்கள் தவிர்க்க முடியாது. காலையிலே வீட்டிலே முற்றத்திலேயோ அல்லது எங்களுக்கு ஏற்ற வகையிலே கோலம் போட்டோ வீட்டுக்குள்ளேயோ பொங்கி விட்டு, அப்படி பொங்க முடியாதவர்களும் அதே வேளையிலே தனியாக இருப்பவர்களும் எல்லோரும் ஒன்றாக கூடி பொங்க வேண்டும் அதே நாளிலே சொல்லுகிறீர்கள். ஆமாம், மற்றும் பல கோயிலுக்கு செல்வார்கள், பொங்கிவிட்டு கோயிலுக்கு சென்று விட்டு பொங்குவார்கள். அப்படிப்பட்ட அனைத்து மக்களும் மாலை இது ஒரு ஒன்றாக சேர்ந்து பொங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான், ஒரு கலை நிகழ்வு மற்றும் ஒரு ஒன்று கூடல் மாதிரி தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். போன வருடம் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், போன வருடம் கொட்டுகின்ற மழையிலும் கூட அங்கே 400-500 மக்கள், 400 மேற்பட்ட மக்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றி சிறப்பித்திருந்தார்கள். அதாவது முக்கியமாக அந்த பொங்கல் நாளன்று இங்கே வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்தினர் அந்த பொங்கலை நாங்கள் ஒரு சமுதாயமாக, தமிழ் மக்களாக நாங்கள் நின்று ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய முக்கியத்துவத்தை இதன் மூலமாக அந்த இளம் சமுதாயத்துக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அதாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றீர்கள், அதாவது அந்த நாளிலேயே பொங்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். அதே வேளையிலே அந்த செவ்வாய்க்கிழமையை நாங்கள் ஒரு விடுமுறை நாளாக எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றன. காலமே வீட்டை பொங்கணும், கோயிலுக்கு போகணும், பெரிஞ்சு வரணும். ஒரு செவ்வாய்க்கிழமையை நாங்கள் ஒரு விடுமுறை நாளாகத்தான் ஏற்கனவே நேர்கள் லீவு போட வேண்டும் என்று சொல்றீர்கள். அப்படியா? லீவு போடலாம், அல்லது நிகழ்வு 28 மணியான செல்ல இருக்கின்றது. ஆகவே நீங்கள் வேலை முடித்து விட்டு 5 மணிக்கு வேலை முடித்து விட்டு கூட அங்கே கலந்து கொண்டு அங்கே பொங்கலை உண்டு மற்றும் அங்கே பல ஸ்டோல்கள் இருக்கின்றது, உணவு ஸ்டோல்கள். அது பலர் தனிப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்டோர் பல ஸ்டோல்களை அங்கே
வைக்க இருக்கின்றார்கள். அப்ப அங்கே வந்து உங்கள் இரவு உணவுகளை சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் அங்கே ஒரு ஒரு சந்தோஷமான நாள் என்றபடியால் உங்களது நண்பர்களுடன் ஒன்றாக சேர்ந்து கதைத்து ஒரு 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 கொண்டாட்டமான ஒரு நாளாக இதை பார்க்கலாம். நிறைவாக உங்களுடைய கருத்திலே, அதாவது இப்பொழுது பல விடயங்களை எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி, ஒரு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பவரை எவ்வாறு இந்த பொங்கலுக்கு வாங்குவோம் நினைப்பீர்கள், என்ன காரணத்துக்காக வர வேண்டும் என்று உங்கள் வார்த்தையிலே சொல்வதானால் என்ன ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நீங்கள் உங்களுடைய கருத்தை நிறைவு செய்யலாம். ஆமாம், இது வந்து தமிழர்களுடைய ஒரு ஒரு மிக சிறப்பான நாள். உலகிலே வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு மிக சிறப்பான நாள் வந்து இது. இந்த நாளில் வந்து நீங்கள் பலர் குடும்பத்துடன் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுவது வழக்கம். இது வந்து ஒரு இங்க ஆஸ்திரேலியா சிட்னியில் வாழும் தமிழ் சமுதாயமாக நாங்கள் ஒன்று கூடி அந்த பொங்கல் நாளன்று கூடி கொண்டாட வேண்டிய ஒரு நாளாக நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த நாளில் சிட்னி வாழ் மக்கள் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பங்கு பெற்றுவது நன்றாக இருக்கும் என்று. நல்லது. நன்றிகள். இந்த நேரத்திலே அழைப்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு நன்றிகள்.